குரோம்பேட்டையில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றம் சார்பில் 4வது ஆண்டாக கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குரோம்பேட்டை 26வது வார்டு காந்திநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றம் 4வது ஆண்டாக ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தின் செயலாளர் குலசேகரன் ஏற்பாட்டில் தாங்கும் விழுதுகள் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் 100 மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு அவர்களின் கணவரும் மதிமுக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை செயலாளருமான குரோம்பேட்டை நாசர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சுப்பிரமணியன், தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். உடன் நிகழ்ச்சியில் காந்திநகர் சங்க தலைவர் மணிவண்ணன், துணை செயலாளர் கமலக்கண்ணன், துணைத் தலைவர் கோபால், செயற்குழு உறுப்பினர்கள் ஹரிகிருஷ்ணன், ராமமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன், ரவி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் அருள் மற்றும் இப்ராஹிம் துரைபாலாஜி ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர். நம்ம குழந்தைங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. நாம எப்பேர் பண்ணாலும் கடன் உடனும் இதுதான் அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு பேர் சொல்ற மாதிரி அதாவது ஐயாவுடைய கனவு நிறைவேற்றுறதுக்கு நம்ம பாடுபடுறதுனால இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து எல்லா குழந்தைங்களும் அரசு கல்வி பற்றி மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைங்களும் தான் ஆசை தான். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டோனர்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் செலவு பண்ணி தான் வரோம். ஆனால் மாலை இனிய நேரத்தில் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பெருமைக்குரிய அன்பு சகோதரர் அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தினுடைய செயலாளர் சகோதரர் குலசேகரன் அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற காந்திநகர் நலச்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களுக்கும், உதவி காவல் ஆய்வாளர் ரிட்டையர்ட் சுப்பிரமணிய சார் அவர்களுக்கும், காந்திநகருடைய துணைச் செயலாளர் அண்ணன் கோபால் அவர்களுக்கும், காந்திநகருடைய துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், காந்திநகருடைய செயற்குழு உறுப்பினர் வரதராஜன் அவர்களுக்கும், இங்கே அழகாக வரவேற்புரை ஆற்றிய அமர்ந்திருக்கின்ற சகோதரர் பழனிவேல் அவர்களுக்கும் மற்றும் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும் மற்றும் சீமான் டெக்ஸுடைய நிறுவனத்துடைய பங்குதாரர் சகோதரர் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும், என்னுடைய அருமை அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற பாலாட் காந்திநகர் நலச்சங்கத்துடைய நிர்வாகிகள் மற்றும் காந்திநகர் பகுதியுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை குலசேகரன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த விழா மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு விழாவாகும். ஏழை மாணவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஏற்பாடு செய்கின்ற இந்த விழாவிலே அனைவருடைய பங்களிப்பு இருந்தாலும், ஒருத்தருடைய பங்களிப்பு இருந்தாலும், குலசேகரன் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்பு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால், இங்கே ஒருதாய் மக்களாக பல பேர் பல கட்சிகள் இருக்கலாம், அரசியல் கட்சிகள் இருக்கலாம், இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் ஒரே ஒரு குடையின் கீழ் வருகிறோம், ஒரே சகோதரர்களாக சகோதரிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த விழா மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். இந்த பகுதியிலே பொங்கல் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து குலசேகரன் இந்த மக்கள்களை காணுகின்ற விழாவை ஒரே இடத்திலே எல்லோரையும் அமர்ந்து எல்லோரையும் காணுகின்ற விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள், எப்படி அப்துல் கலாம் இருட்டிலே அந்த காலத்தில் அவர்கள் 1952 காலத்திலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பிலே முன்னேறி அன்றைய விஞ்ஞானியாக உருவாக்கப்பட்டு முதல் இந்திய குடிமகன் என்ற ஒரு ஜனாதிபதி என்ற பொறுப்பை ஏற்று இன்றைக்கு இந்த நாட்டிலே அவர் மறைந்திருந்தாலும் இந்த நாட்டிலே புகழ் பெற்றிருக்கின்ற அப்துல் கலாமுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற அப்துல் கலாம் நற்பணி மன்றத்திலே இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொண்டு சிறு உதவிகளை பெறுகின்ற இந்த உதவி நிச்சயமாக நீங்கள் வருங்காலத்தில் மாணவ செல்வங்கள் நல்ல ஒரு மாணவர்களாக உருவாக வேண்டும். தாய்மார்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ள விடுகிறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறது. கல்விதான் முக்கியம். இந்த நாட்டிலே கல்வி முக்கியமாக இருந்தால் கல்வியை பெற்று வெற்றி பெற்றால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவோ
விளையாட்டு வீரனாகவோ என்ஜினியராகவோ வழக்கறிஞராகவோ உருவாகி இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று இந்த மாணவ செல்வங்களை அந்த பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த விழா தொடர்ந்து நடைபெற எங்களால் உள்ள உதவிகளை நாம் செய்வோம். இந்த மாமன்ற உறுப்பினர் என்ற முறையை சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.